அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பெரியசாமி வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் செய்தி பிரிவில் நாம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய திமுக அமைச்சர் பெரியசாமிக்கு செக்கு வைக்கும் வகையில் அவரது வீடு மற்றும் மகன்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக அரசு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி இவர் 2006 முதல் 2011 திமுக ஆட்சிகளில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் 2012 திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் அவரை விடுவித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த விடுதலை செய்த உத்தரவை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பெரியசாமி மேல்முறையீடு செய்திருக்கிறார். இதன் விசாரணை நாளை மறுதினம் வர இருக்க உள்ள நிலையில் முன்னாள் டிஜிபி சாபர் சேட்டுக்கு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்ட விவகாரத்திலேயும் அமைச்சர் சிக்கினார். இதில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. அதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறி 2022 பெரியசாமியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் திண்டுக்கல் துரைராஜ் நகர் 2வது தெருவில் உள்ள அமைச்சர் பெரியசாமி வீட்டுக்கு 3 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 பேர் மத்திய அரசின் சிஆர்பிஎஃப் படையின் பாதுகாப்போடு நேற்று காலை 6:45 மணி முதல் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அதேபோல் சீலப்பாடியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெரியசாமியின் மகனும் எம்எல்ஏமாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் வீட்டிலையும் திண்டுக்கல் வள்ளலார் நகரில் இருக்கக்கூடிய அவரது மகள் இந்திராணி வீட்டிலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த அமலாக்கத்துறை குழுவினர்கள் தனித்தனியாக சோதனை நடத்தியிருக்கிறார்கள். செம்பட்டி வத்தலக்குண்டு சாலையில் இருக்கக்கூடிய இளைய மகன் பிரபுவுக்கு சொந்தமான 2 ஸ்பின்னிங் மில்லுகளிலும் ஒரே நேரத்திலே சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சென்னை கிரீன்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெரியசாமியின் அரசு பங்களாவிலும் நேற்று சோதனை நடத்தப்பட்டதாக செய்திகள் வருகிறது. ஒவ்வொரு அறைகளாக திறந்து சோதனை நடத்திய போது சில அறைகளில் சாவி இல்லை என பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் ஒரு அறையில் பூட்டு உடைக்கப்பட்டதாகவும் செய்திகள் கூறப்படுகிறது. அதன்பின் மற்ற அறைகளில் சாவிகள் அளிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஜெராக்ஸ் இயந்திரத்தை எடுத்து வந்த அதிகாரிகள் சில முக்கிய ஆவணங்களை அதாவது நகல் எடுத்து சென்றதாக செய்திகள் கூறப்படுகிறது. அதேபோல் சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதியிலையும் அமைச்சர் பெரியசாமி மற்றும் அவரது மகன் எம்எல்ஏ செந்தில்குமார் அறைகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்திருக்கிறார்கள். அப்போது அனுமதியின்றி சோதனை செய்ததாக சட்டசபை செயலாளர் சீனிவாசன் அளித்த புகாரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 பேர் மீது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தொண்டர்கள் தர்ணா. மேலும் தலைமை செயலகத்தில் அமைச்சர் பெரியசாமியின் அறைகளில் சோதனையிட அமலாக்கத்துறை அதிகாரிகள் செல்வதாக தகவல் வெளியானது. இதனால் அமைச்சர் அறை பூட்டப்பட்டதுடனும் தலைமைச் செயலகமும் பலத்த பாதுகாப்பும் உட்படுத்தப்பட்டது. மாநிலம் முழுவதும் 6க்கு மேற்பட்ட இடங்களில் நேற்று அதிகாலை துவங்கிய சோதனை சில இடங்களில் மட்டும் 12 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததாக செய்திகள் நமக்கு வருகிறது. திண்டுக்கல்லில் சோதனை குறித்து அறிந்த திமுகவினர் பெரியசாமி எம்எல்ஏ செந்தில்குமார் வீடுகளுக்கு முன் குவிந்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறையை கண்டித்து நேற்று காலை சாலையில் அமர்ந்து தர்ணாவிலும் ஈடுபட்டதாக செய்திகள் நமக்கு வருகிறது. அவர்களை போலீசார்கள் அப்புறப்படுத்தினார்கள் என்ற செய்தியும் நமக்கு வருகிறது. அதே நேரத்தில் காரில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளையும் திமுகவினர் சூழ்ந்தனர். திமுக நிர்வாகிகள் தலையிட்டு அவர்களை உள்ளே செல்ல அனுமதித்திருக்கிறார்கள். மாலையில் கூடியிருந்த தொண்டர்களின் ஒருவரான சின்னாளப்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதாக செய்திகள் வருகிறது. அவரையும் போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள் என்ற செய்தியும் நமது கடையர் செய்தி பிரிவுக்கு வந்திருக்கிறது. இச்சோதனையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான சில ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரத்தில் கூறப்படுவதாக நமக்கு செவிவெளி செய்தியாக நமக்கு வருகிறது. இது குறித்து திமுக அமைச்சர் செயலாளர் எஸ்ஆர் பாரதி விடுத்துள்ள செய்தி அறிக்கையில் சாபர் சேட்டுக்கு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்ட விவகாரத்தை அமலாக்கத்துறை விசாரித்தது. அதற்கு அமைச்சர் பெரியசாமி ஒத்துழைப்பு அளித்தார். பல ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்குகளில் தலையிடாத அமலாக்கத்துறை
திமுக ஆட்சிக்கு வந்தபின் தீவிரம் காட்டுவது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை. ஓட்டு திருட்டு பிரச்சனையை திசை திருப்ப அமலாக்கத்துறையினர் சோதனை என்ற பெயரில் அத்துமீறுகிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கலாகிவிட்டது. அவர்கள் பக்கம் அமலாக்கத்துறை தலையிடுவதும் தலை வைத்து படுப்பதும் கிடையாது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஏதாவது ஒரு திமுக அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி குற்றத்தோற்றத்தை உருவாக்குவது மத்திய அரசின் ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. திமுகவினர் பிரதமர் மோடிக்கும் அஞ்சமாட்டார்கள், அமலாக்கத்துறைக்கும் அஞ்சமாட்டார்கள் என்று திமுக செயலாளர் எஸ்.ஆர். பாரதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது குறித்து திமுக எம்பி கனிமொழி அவர்கள் விடுத்துள்ள செய்தி அறிக்கையில், எதிர்க்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவி பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு ஒருபுறம் தேர்தல் கமிஷனை தன் கையில் வைத்துக்கொண்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடியது. அதே நேரத்தில் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் மீது தொடர்ந்து வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ சோதனை நடத்தி வருகிறார்கள். எதிர்க்கட்சிகள் மீது அவர்கள் தொடர்ந்து தொடுக்கக்கூடிய கணைகளாக, எதிர்க்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவிகளாக இந்த 3 துறைகளையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுதான் அமைச்சர் வீட்டில் தற்போது நடக்கும் சோதனை என்று எம்பி கனிமொழி இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். என்ன இருந்தாலும் தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு ஜனநாயக ரீதியாக எல்லா சலுகைகளும் பெற வேண்டும், ஜனநாயகத்தை காக்க வேண்டும், எல்லோரும் ஜனநாயக பொறுப்போடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமது கடையர் செய்தி பிரிவு அரசு அதிகாரிகளுக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வேண்டுகோளாக நாங்கள் விடுக்கிறோம். இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு. அனைத்து சலுகைகளும், அனைத்து இந்திய அரசினுடைய அத்தனை திட்டங்களும், அத்தனை சலுகைகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். யாரும் தவறு செய்யக்கூடாது. ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பும், ஜனநாயகத்திற்கு காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் உள்ள என்ற பொறுப்புணர்வோடு இந்த செய்தியை பதிவு செய்கிறோம். கடையர் செய்தி மூலமாக வாழ்க ஜனநாயகம், வளர்க ஜனநாயகம் என்று